பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எமது முந்திய பாடத்துடைய தொடர் ஜஸ்முல் ஃபியாலில் முதாரிஐ என்ற தலைப்பில் வந்த பாடத்துடைய பயிற்சிகளுக்கு நாங்கள் செல்கிறோம். அந்நஹுல் வாதிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலையின் முதலாவது பாகத்தில் இந்த பாடம் தொடர்கிறது. நாங்கள் இந்த தலைப்பிலே முதலாவதாக அந்த தலைப்பு, அடுத்தது அல்-அம்சிலா உதாரணங்கள், அதனைத் தொடர்ந்து அல்-பஹ்ஸ், பின்பு அல்-கவாயித் என்ற விதிகளை பார்த்தோம். அதனை அடுத்து வந்த பாடத்திலே பயிற்சிகளை எவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டல் செய்யப்பட்டது. பயிற்சிகள் ஒவ்வொன்றாக வாசித்து அந்த உதாரணங்களுக்கான பொருள் சொல்லப்பட்டது. என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு பயிற்சியிலும் என்ற விடயம், சொல் விளக்கம் போன்றவைகள் எல்லாம் செய்யப்பட்டன. தற்பொழுது நாங்கள் ஒவ்வொரு பயிற்சியாக நீங்கள் முயற்சித்து பார்த்திருப்பீர்கள். அவற்றுக்குரிய விடையை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இங்கு முதலாவது பயிற்சியில் ஐயினில் அஃபாலல் முதாரியாத்தல் மஜ்சூமத ஃபில் ஜுமலில் ஆத்தியதி, வரக்கூடிய வாக்கியங்களில் ஜிஸ்ம் செய்யப்பட்ட ஃபேல் முதாரிகளை குறிப்பிடு என்று உள்ள அந்த தலைப்பிலே 10 உதாரணங்கள் இருக்கின்றன. ஜிஸ்ம் செய்யப்பட்ட ஃபேல் முதாரியை குறிப்பிடுவதுதான் நோக்கம். கொஞ்சம் அவசரமாக நான் இந்த பயிற்சிகளை சொல்லிக்கொண்டு போகிறேன். ஜமாஉ வலம் தும்திர், அதிலே தும்திர் என்பது ஃபியல் முதாரி மஜ்சூம், லம் என்பது ஜஸ்ம் செய்திருக்கிறது. அடுத்ததாக இரண்டாவது லம் யஹ்துர் அலியுனில் பாரிஹத, அதிலே யஹ்துர் என்பது லா ததஅவத் கஸ்ரத்தல் முஸாஹி, அதிலே ததஅவத் என்ற சொல். லா தஷ்ரப் வாந்த தாய்புன், அதிலே தஷ்ரப் என்ற சொல். முந்தைய பாடத்தில் ஒவ்வொரு உதாரணத்துக்கும் பொருள் சொன்னோம். இங்கு நாங்கள் அந்த விடைகளை மாத்திரமே சொல்லிக் கொண்டு போகிறோம். அல்-உஸ்ஃபூரு லம் யுகர்ரித், அதிலே யுகர்ரித் என்பது ஜஸ்ம் செய்யப்பட்ட ஃபேல் முதாரி. ஆறாவது அதாவது இன் தக்ரப் மினன் நாரி தஷ்உர் பி ஹராரத்திஹா, அதிலே இன் 2 ஃபேல் முதாரிகளுக்கு ஜஸ்ம் செய்திருக்கின்றன. தக்ரப், தஷ்உர் ஆகிய 2 ஃபேல் முதாரிகள். அடுத்ததாக இன் தத்ரிப் கித்தன் யஹ்மிஷ்க, அதிலே தத்ரிப், யஹ்மிஷ் ஆகிய 2 சொற்கள். காரணம் லா தப்லா துஆமன் கப்ல அன் துஜீத மதுகஹு, அந்த உதாரணத்திலே தப்லா என்ற சொல் ஃபியல் முதாரி ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கிறது. 10வது உதாரணத்திலே மஷைத்து கசீரன் வலம் அதாப், அதாப் என்ற சொல் ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உதாரணங்களுக்கான பொருளை நாங்கள் முந்தைய பாடத்தில் சொன்னோம். ஆனால் அந்த கொஞ்சம் வித்தியாசமாகும் பொருள். லம் நுழையும் பொழுது பொருள் வித்தியாசமாகும். அதே போன்றுதான் லா நுழையும் பொழுது, இன் நுழையும் பொழுது பொருள் வித்தியாசமாகும். எப்படி வித்தியாசமாகும் என்றால், நாங்கள் பொருள் சொல்லி பார்த்தால் காமத்தி ஸமா வலம் தும்திர், வானம், மலை மேகம் வானத்தில் படர்ந்தது, வலம் தும்திர், அது மழை பொழியவில்லை. இந்த லம் இல்லாவிட்டால் தும்திரு என்று வரும், மழை பொழியும் என்று. ஆனால் லம் நுழைந்ததால் பொழியவில்லை என்று அர்த்தம் அமைகிறது. இந்த பாடத்திலே, இந்த பயிற்சியிலே ஜஸ்ம் செய்யப்பட்ட ஃபேல் முதாரியை கூறுவதுதான் நோக்கம்.
அடுத்ததாக தம்ரீன் சானின் 2வது பயிற்சி. அதுஹில்லம் அலல் அஃபாலில் முதாரியாத்தில் லத்தி ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தி வஷ்குல் ஆஹிர குல்லி ஃபியாலின். முதாரியான ஃபியல்களிலே லம்மை நுழைவி பின்வரக்கூடிய வாக்கியங்களில் உள்ள முதாரியான ஃபியலில் லம்மை நுழைவி ஒவ்வொரு வினைச்சொல்லுடைய இறுதிக்கும் ஷக்கில் செய் ஹரக்கத் செய் என்பதாகும். இங்கு லம்மை நுழைவிப்பது ஆக லேசான வேலை. முந்தைய பாடத்தில் இந்த உதாரணமாக ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பொருள் சொன்னோம். யுஸ்மிருல் புஸ்தானு தோட்டம் பழம் தருகிறது. லம்மை நுழைவித்தால் லம் யுஸ்மிரில் புஸ்தானு, லம் யுஸ்மிர் என்றிருக்கும். சேர்த்து வாசிக்கும் பொழுது லம் யுஸ்மிரில் புஸ்தானு தோட்டம் பழம் தரவில்லை. யஹ்லுரு முஹம்மதுன் மா அஹீஹி, முஹம்மத் தனது சகோதரனுடன் சமூகம் அளிக்கிறான். லம்மை நுழைவித்தால் லம் யஹ்லுர் முஹம்மதுன், முஹம்மத் சமூகம் அளிக்கவில்லை என்ற அர்த்தம் வரும். அதே போன்று உலையு வக்தன் ஃபில் ஐபி, விளையாட்டிலே நேரத்தை வீணாக்குகிறேன். லம்மை நுழைவித்தால் லம் உலைய வக்தன் ஃபில் ஐபி, விளையாட்டில் நேரத்தை நான் வீணாக்கவில்லை. அல் கிதாரு யதஅஹரு அன் மௌஇதிஹி, லம்மை நுழைவித்தால் அல் கிதாரு லம் யதஅஹர் அன் மௌஇதிஹி, புகையிரதம் அதனுடைய குறித்த நேரத்தை விட்டும் தாமதிக்கவில்லை. அத்தஅல்லமு சிபாஹத, அத்தஅல்லமிஸ் சிபாஹத, லம் அத்தஅல்லம் அஸ்ஸிபாஹத என்பதை சேர்த்து வாசிக்கும் பொழுது லம் அத்தஅல்லமிஸ் சிபாஹத, நீச்சலை நான் கற்றுக்கொள்ளவில்லை. அல் ஃபல்லாஹு, அல் ஃபல்லாஹு யஹ்லுபு பகரதஹு, யஹ்லிபு என்று சொல்லலாம், யஹ்லுபு என்று சொல்லலாம். அல் ஃபல்லாஹு லம் யஹ்லுப் பகரதஹு, மாட்டில் பால் கறக்கவில்லை. நாங்கள் சொல்லி பார்க்க முடியும். அடுத்ததாக மற்றொரு பகுதி இருக்கிறது. அதுதான் லாவை நுழைவிக்க வேண்டும். லா லன்னாஹியத, நஹியுடைய லாவை, அதாவது நஹியுடைய லா, தடுக்கக்கூடிய லாவை வை. கபுல குல்லி ஃபியாலின் முதாரின், முதாரியான ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் முற்பாடு. ஃபில் ஜுமலில் ஆத்தியதி, வரக்கூடிய வாக்கியங்களிலே. வஷ்குல் ஆஹிரஹு, அதனுடைய இறுதிக்கு ஷக்கில் செய் ஹரகத்வை. நாங்கள் அந்த லாவை நுழைவித்தே சொல்லி கொண்டு போகிறோம். அதாவது லா துலவ்விஸ் எதைக்க பில்மிதாதி, உமது இரு கரங்களையும் மையால் பூசிக்கொள்ளாதே. லா தத்ரிப் மன்ஹுவ அஸ்கரு மின்க, மன்ஹுவ அஸ்கரு மின்க, உன்னை விட மிக சிறியவனுக்கு நீ அடிக்காதே. லா தஷ்ரப் பாதல் ஜரி, ஓடியதன் பிற்பாடு குடிக்காதே, அதாவது தண்ணீர் போன்றவற்றை குடிக்காதே. லா துத்லிஃப் அசாசல் மஞ்சிலி, வீட்டு பொருளை தளபாடத்தை நீ அழிக்காதே. லா தஹுத் மாலை சிலக, உமக்கு இல்லாத ஒன்றை நீ எடுக்காதே. லா தல்பசில் மலாபிச அல்லையிகத, இறுக்கமான ஆடைகளை நீ அணியாதே என்று நாங்கள் இந்த உதாரணங்களில் சொல்லலாம். லாவை நுழைவிக்கும் பொழுது. அடுத்ததாக 3வது பயிற்சி. நாங்கள் முந்தைய பாடத்தில் எவ்வாறு இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டல் செய்தோம். அதனால் கொஞ்சம் விரைவாக பாடங்களை முன்னெடுத்து செல்கிறோம். அக்மிலில் ஜுமலல் ஆத்தியத்த பி வதஇ ஃபிஅலின் முதாரிஇன் ஃபி குல்லி மகானின் ஹாலின், இடைவெளியான ஒவ்வொரு இடத்திலும் முதாரியான ஃபியலை வைப்பதன் மூலம் பின்வரக்கூடிய வாக்கியங்களை பூரணமாக்கு. வஷ்குல் ஆஹிரஹு, அதனுடைய இறுதிக்கு நீ ஷக்கில் செய் ஹரக்கத்வை. இங்கு நாங்கள் காலியான இடங்களுக்கு என்ன சொல் போடப்படுகிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இன் துஹ்மில் ஃபி அமலிக தந்தம்,
உமது வேலையில் நீ பொடுபோக்காக இருந்தால் கை சேதப்படுவாய். இன் தஸ்தஹிம்ம என்பதனுடைய அர்த்தம் அசில் இன் தஸ்தஹ்மிம் என்று இருக்கும். இன் தஸ்தஹ்மிம் அதனை நாங்கள் அந்த இதுகாமுடன் இணைத்து சொல்கிறோம். அந்த பாடம் முலாஃப் என்ற ஒரு பாடம் வரும். இஸ்தஹம்ம போன்ற சொற்களை எவ்வாறு கையாள்வதென்று அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு இந்த இடத்தில் ஒரு கேள்வி உண்டாகும். இன் ஃபியல் முதாரிக்கு ஜெசும் செய்ய வேண்டும், ஏன் இன் தஸ்தஹிம்ம என்று கடைசியிலே அதாவது நஸ்பு வந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது நஸ்பல்ல, அது மறைமுகமாக அங்கு ஜெஸ்ம் இருக்கிறது. இன் தஸ்தஹிம்ம பில்மாயில் பாரிதி குளிர்ந்த நீரால் நீ குளித்தால் தன்ஷத் நீ சுறுசுறுப்பாகுவாய். தன்ஷத் என்ற சொல்லை போட வேண்டும். நஷித்த என்ஷத்து. அடுத்ததாக இன் தத்தகாசல் தந்தம் நீ சோம்பரியாக இருந்தால் தந்தம் நீ என்ன செய்வாய்? கை சேதப்படுவாய். இன் இஸ்துகி தாஜிரு எர்பா வியாபாரி உண்மை சொன்னால் எர்பா அவன் லாபம் அடைவான். இன்னொரு உதாரணம் இருக்கிறது. அதாவது 4வது உதாரணம் இன் தத்தஃபவ்வக் தனலில் ஜாயிசத்தை நீ மேலிட்டால், நீ மேலோங்கினால் பாடம் போன்றவற்றில் நீ பரிசை பெற்றுக்கொள்வாய். 5வது இயஸ்துக் இத்தாஜிரு இயஸ்துக் என்பதாக இருக்கும். சேர்த்து வாசிக்கும் பொழுது இயஸ்துக் இத்தாஜிரு வியாபாரி உண்மை பேசினால் எர்பா அவன் லாபம் பெறுவான். அடுத்ததாக 6வது உதாரணம் இன் தக்ரா கசீரன் நீ அதிகமாக வாசித்தால் தாரிஃப் நீ அறிந்து கொள்வாய், அதாவது விடையை அறிந்து கொள்வாய் அல்லது நிறைய அறிவு வரும் என்ற அர்த்தம். அடுத்தது இன் தாக்குலில் ஃபாக்கிஹத்தல் ஃபிஜ்ஜத்தை பழுக்காத பழத்தை நீ சாப்பிட்டால் ததாப் நீ களைப்படைவாய். அடுத்ததாக இன் துகர்ரிப் எதக்க உமது கையை நீ கிட்டவாக்கினால் தத்தலவ்வஸ் பில் மிதாதி மையினால் அந்த கை மையை பூசிக்கொள்ளும் என்ற அர்த்தம் இருக்கிறது. அடுத்ததாக இன் தஸ்மா நசீஹத்த வாலிதிக்க உமது தந்தையுடைய உபதேசத்தை நீ செவியேற்றால் எர்ல அன்க உன்னை அவர் பொருந்தி கொள்வார். எர்ல என்பதிலே கடைசியிலே அதாவது ரதிய எர்லா என்று வரும். அந்த ஜஸ்முடைய கட்டத்தில் அந்த யாவுடைய தோற்றத்தில் உள்ள அலிஃப் விழுந்து விட்டது. அது மோத்தலுல்லாம் என்று சொல்வார்கள். அந்த பாடம் நீங்கள் இங்கு படிக்கவில்லை, பின்னால் அந்த பாடம் வர இருக்கிறது. அப்பொழுது அதை விளங்கிக் கொள்ளலாம். ஏன் நான் இதை சொன்னேன் என்று சொன்னால், இன் 2 ஃபியல் முதாரிகளுக்கு ஜெசும் செய்ய வேண்டும். இன் தஸ்மா என்று ஜெசும் செய்யப்பட்டிருக்கிறது. எர்ல என்பதில் ஏன் அந்த கடைசியிலே லாதுக்கு ஃபத்ஹா அதாவது நஸ்பு வந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அது உண்மையிலே எர்ல என்பதிலே லாது கடைசி எழுத்து அல்ல, அதுக்கு பின்னால் இன்னொரு எழுத்து அது நீக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் கடைசி எழுத்து. எனவே இந்த இடத்தில் அது ஜெசும் செய்யப்பட்டிருக்கிறது. ஜெஸ்முக்கு அடையாளமாக அந்த யாவுடைய தோற்றத்தில் உள்ள அலிஃப் விழுந்திருக்கிறது. எர்லா என்றிருக்கும் அந்த அலிஃப் விழுந்திருக்கிறது. யாவுடைய தோற்றத்தில் உள்ள அலிஃப் விழுந்து விட்டது ஜெஸ்முக்கு அடையாளமாக. அது பின்னால் பாடத்தில் வர இருக்கிறது. அடுத்தது இன் துசாஃபிர் தக்னம். இன் துசாஃபிர் நீ பயணம் செய்தால் தக்னம் நீ கொள்ளை பொருளை பெற்றுக்கொள்வாய், அதாவது கனிமத் பொருளை பெற்றுக்கொள்வாய் என்ற அர்த்தம்.
பல நலவுகளை அடைந்து கொள்வாய் என்ற அர்த்தமாகவே அதனை கொள்ள வேண்டும். இது 3வது பயிற்சி. அடுத்ததாக 4வது பயிற்சியிலே 3 பகுதிகள் இருக்கின்றன. ஈதி பி ஹம்ஸி ஜுமலின் ஃபி குல்லி மின்ஹா ஃபியலுன் முலாரியுன் மஜ்ஸூமுன் பிலம். 5 வாக்கியங்களை கொண்டு வா, ஒவ்வொன்றிலும் ஃபியல் முலாரி இருக்க வேண்டும், லம்மை கொண்டு ஜிஸ்ம் செய்யப்பட்ட 5 வாக்கியங்களை நாங்கள் சொல்லி பார்ப்போம். லம் யன்ஜஹில் கசூலு, அதிகமாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவன் சித்தி அடையவில்லை. லம் யன்சிலில் மத்தாரு, மழை பொழியவில்லை. லம் யுதி முஹம்மதுன் ஜீரானஹு, லம் யுதி தீங்கு செய்யவில்லை முஹம்மத் அவனுடைய அண்டை வீட்டார்களுக்கு. ஜார் என்ற சொல்லுடைய பன்மை ஜீரான். லம் யுசாஃபிர் அலியுன் இலா ஃபரன்சா, அலி பிரான்ஸுக்கு பயணம் செல்லவில்லை. அடுத்ததாக லம் யதஅஹர் முஹம்மதுன் அன் மௌஇதில் மദ്രസதி, முஹம்மத் பாடசாலையுடைய குறித்த நேரத்தை விட்டும் தாமதிக்கவில்லை. அடுத்ததாக 2வது ஈதி பி ஹம்ஸி ஜுமலின் ஃபி குல்லி மின்ஹா ஃபியலுன் முலாரியுன் மஜ்ஸூமுன் பிலன் நாஹியதி. 5 வாக்கியங்களை கொண்டு வா, அந்த அவைகளில் ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஃபியலுன் முலாரியுன், முலாரியான ஃபியல் இருக்கும், மஜ்ஸூமுன் ஜஸ்ம் செய்யப்பட்டது, பிலன் நாஹியதி நஹியுடைய லாவை கொண்டு. உதாரணமாக லா தக்துஃப் அஸ்ஸஹரத, லா தக்திஃப் என்று சொல்லலாம், பூவை கொய்யாதே. லா தக்திப், பொய் சொல்லாதே. லா துஹ்லிஃப் மௌஇதக, உமது அந்த வாக்குக்கு மாற்றம் செய்யாதே. லா துஹ்லிஃப் மௌஇதக என்றால் வாதக என்ற அர்த்தம். லா துஹ்மில் துரூசக, உமது பாடங்களில் பொடுபோக்காக இருக்காதே. லா து அஜ்ஜில் அமல் அல் யோமி இலல் கதி, இன்றைய வேலை நாளைக்கு பிற்படுத்தாதே. இந்த ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஃபியல் முலாரியிலே லன் ஆகியா நுழைந்திருக்கிறது. 3வது பிரிவு ஈத்தி பி ஹம்ஸி ஜுமலின், 5 வாக்கியங்களை கொண்டு வா, தபுத்ததி குல்லு வாஹிதத்தி மின்ஹா பி இன், அவற்றில் ஒவ்வொன்றும் இன்னை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் 5 வாக்கியங்களை சொல்லி பார்ப்போம். இன் தஜித்தஹித் ததஃபவ்வக், நீ முயற்சித்தால் மேலிடுவாய். இன் துதி வாலிதக யர்ல அன்க, உமது தந்தைக்கு நீ வழிபட்டால் அவர் உன்னை பொருந்திக் கொள்வார். இன் தஞ்சஹ் துந்தால் நீ பிரதிபகாரம் செய்யப்படுவாய். இன் துஹ்மில் துஆகப், நீ வீணாக்கினால் தண்டிக்கப்படுவாய். இன் தம் தம்தனி அனி துஆமி, நீ உணவை விட்டும் தடுத்து கொண்டால், உணவு உட்கொள்ளாமல் இருந்தால், தஹ்லிக், நீ அழிந்து விடுவாய், மரணித்து விடுவாய் என்ற அர்த்தம் இருக்கிறது. 5வது பயிற்சி லா பதல குல்லி ஜும்லத்தி மினல் ஜுமலில் ஆத்தியத்தி ஜும்லத்த நுஹ்ரா, வரக்கூடிய வாக்கியங்களில் ஒவ்வொரு வாக்கியத்திலும் நீ ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பதிலாக வேறொரு வாக்கியத்தை வை. முசாவியத்தன் லஹா ஃபில்மானா, பொருளிலே அதுக்கு நேர்பட்ட, அந்த பதிலுக்கு ஒரு வாக்கியத்தை நாங்கள் கொண்டு வருவதாக இருந்தால் முன்னால் உள்ள வாக்கியத்துக்கு அது நேர்பட வேண்டும். முஷ்தமிலத்தன் அலா ஃபியலின் முலாரியின் மஜ்ஸூமின், ஜஸ்ம் செய்யப்பட்ட ஃபியல் முலாரியை உள்ளடக்கியதாக அது இருக்க வேண்டும். உதாரணமாக உத்துருகில் மிசாஹ, பரிஹாசிப்பதை விட்டுவிடு என்றால் லா தம். எனவே உத்துருக்கில் மிசாஹ என்ற வாக்கியத்தை போன்ற அதுக்கு பதிலாக ஒரு வாக்கியத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வாக்கியம் அந்த உத்துருக்கில் முசாஹ என்ற வாக்கியத்துடைய பொருளுக்கு நேர்பட்டதாக இருக்கிறது. அடுத்ததாக அங்கு ஜஸ்ம் செய்யப்பட்ட ஃபியல் முலாரி வந்திருக்கிறது, லா தம்ஸஹ் என்று வந்திருக்கிறது. இஜ்தனிப் முராஃபகத்தல் அஷ்ராரி, தீயவர்களுடன் சகவாசம் வைப்பதை தவிர்ந்து கொள். இங்கு லா துராஃபிக்கில் அஷ்ரார, தீயவர்களுடன் சகவாசம் வைக்காதே.
அடுத்தது இபுத்தஇத் அன் தஅதீபில் ஹயவானி, விலங்குகளுக்கு வேதனை செய்வதை விட்டும் தூரமாகு. லா துஅதீபில் ஹயவான, விலங்குகளுக்கு நீ வேதனை கொடுக்காதே. இம்தனி அன் இஹ்மாலி துரூசிக, உமது பாடங்களை வீணாக்குவதை நீ விட்டும் தவிர்ந்து கொள் அல்லது தடுத்து கொள். இங்கே வருகிறது லா துஹ்மில் துரூசக, உமது பாடங்களை நீ வீணாக்காதே. மா அர்சலல் காய்பு ரிசாலத்தன் இலா அஹ்லிஹி, சமூகம் அளிக்காதவன் அல்லது தூரத்தில் இருக்கக்கூடியவன் தனது வீட்டினருக்கு கடிதம் எழுதவில்லை, அதனை லம் யுருசிலில் காய்பு ரிசாலத்தன் இலா அஹ்லிஹி, அதாவது தூரத்தில் இருக்கக்கூடியவன் என்ன செய்யவில்லை, அவனுடைய வீட்டினருக்கு கடிதம் எழுதவில்லை. மற்றொரு தான் ஆறாவது உதாரணம், இம்தனி அன் ஷுருபில் மாயில் கதிரி, கலக்கமான நீரை குடிப்பதை விட்டும் தவிர்ந்து கொள் என்ற அர்த்தம். அதுக்கு லா தஷ்ரபில் மா அல் கதிர, கலங்கிய நீரை நீ குடிக்காதே. ஏழாவது மா சாஃபர முஹம்மதுன், முஹம்மத் பயணம் செய்யவில்லை. லம் யுசாஃபிர் முஹம்மதுன், முஹம்மத் பயணம் செய்யவில்லை என்று நாங்கள் அதனை விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்ததாக மற்றொரு உதாரணம்தான் மா லைபல் வலது, பையன் விளையாடவில்லை. அதற்கு நாங்கள் எப்படி சொல்வது, லம் எல் அபில் வலது, பையன் விளையாடவில்லை. அடுத்ததாக ஒன்பதாவது உதாரணம் மா அக்கலல் கித்து, பூனை சாப்பிடவில்லை. இங்கு நாங்கள் என்ன எவ்வாறு சொல்லலாம், லம் யா குலில் கித்து, பூனை சாப்பிடவில்லை. பத்தாவது உதாரணமாக மன் கசர ஜுஜாஜு, கண்ணாடி உடையவில்லை. இங்கு லம் என் கசிறு ஜுஜாஜு, கண்ணாடி உடையவில்லை. லம்மை நாங்கள் போட்டு ஃபேல் முதாரியை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போன்று 11வது உதாரணம் மா, விவசாயி அவனுடைய பூமியை உழுவவில்லை. இங்கு லம் யஹருசில் ஃபல்லாஹு அர்லஹு, லம் யஹருஸ் என்று இருக்கும், சேத்வா ஃபல்லாஹு அர்லஹு என்று வரும். 12வது உதாரணம், 12வது உதாரணத்திலே ஹுஜூரில் கதிப, பொய்யை நீ வெறுப்பாயாக. அதுக்கு நாங்கள் இங்கு லா தக்திப், பொய் சொல்லாதே என்று அதனை சொல்லலாம். அடுத்ததாக தம்ரீனுன் ஃபில் இன்ஷா ரகம் சீத்தா, 6வது இலக்கத்தில் உள்ள 6வது பயிற்சி, ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் பயிற்சி செய்தல். அதற்கு நாங்கள் இவ்வாறு சொல்லலாம், கௌவின் ஹம்ச ஜுமலின் தன்ஃபி ஃபிஹா சுதூர ஹம்சதி அமாலின் மின்க ஃபி ஜமனில் மாதி, நீ 5 வாக்கியங்களை அமை, அந்த 5 வாக்கியங்களிலும் இறந்த காலத்தில் ஒன்றிலிருந்து ஒரு செயல் வெளியாகுவதை நஃபி செய்ய வேண்டும், இல்லை என்று சொல்ல வேண்டும். அதுதான் அந்த 6வது பயிற்சியிலே முதலாவது பகுதி. அதுக்கு நாங்கள் இவ்வாறு சொல்லலாம், லம் அஹுன் அஹதன், நான் யாருக்கும் மோசடி செய்யவில்லை. இது உன்னிலிருந்து இந்த செயல் வெளிப்பட்டிருக்கிறது, அது நஃபி செய்யப்பட்டிருக்கிறது, லம்மை கொண்டு இல்லை என்ற அர்த்தத்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லம் அக்திப், நான் பொய் சொல்லவில்லை. லம் அஹுதுஃப் அல் வர்தத, ரோஜாவை நான் கொய்யவில்லை. லம் உஹ்மில் வாஜிபி, எனது பயிற்சியை நான் வீணாக்கவில்லை, ஹோம்ஒர்க். லம் அன்ச மௌஇதக, உமக்கு தரப்பட்ட நேரத்தை, குறித்த நேரத்தை நான் மறக்கவில்லை என்று நாங்கள் 5 வாக்கியங்களை சொல்கிறோம். அடுத்த பிரிவுதான் கௌவின் ஹம்ச ஜுமலின், 5 வாக்கியங்களை அமை ஃபி மௌதூஇல் அத்ஃபி அலல் ஹயவானி, மிருகங்களுக்கு இரக்கம் காட்டுவது என்ற தலைப்பிலே தக்கூனு மபுதுஅத்தன் பி இன், இன்னை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இன் துத்இம் கல்பக யத்பஅக, உமது நாய்க்கு நீ உணவளித்தால் அது உம்மை துயரும். இன் துஜவ்வி இல் ஹயவான யஹ்லிக்,
மிருகத்தை நீ பசியில் போட்டால் அது அழிந்துவிடும், மரணித்துவிடும். இன் துஅதிபில் ஹயவான தஅசம், நீ மிருகத்துக்கு வேதனை செய்தால் நீ பாவியாவாய். இன் தம்னா இல் மா அனில் கித்தி யமுத் ஆதஷன், பூனையை விட்டும் தண்ணீரை நீ தடுத்தால் தாகத்தால் அது மரணித்துவிடும். இன் தஸ்கி கல்பன், நாய்க்கு நீ நீர் போட்டினால் அத்துஷான கல்வன் அத்துஷான, தாகத்தில் உள்ள நாய்க்கு நீர் போட்டினால் யூஃபர் லக, உமக்கு மன்னிப்பு தரப்படும். அடுத்ததாக மூன்றாவது பகுதியில் கவ்வின் ஹம்ச ஜுமலின் 5 வாக்கியங்களை அமை. தன்ஹா ஃபிஹா ஹாதிமன் அனில் இத்திசாஃபி பி சிஃபாத்தின் ஹம்சின், வேலைக்காரனை நீ விளக்குகிறாய் 5 பண்புகளை கொண்டு வர்ணிப்பு பெறுவதை விட்டும். இதிலே நாங்கள் நஹியுடைய லாவை கொண்டு வர வேண்டும். ஃபியல் முதாரியில் நுழைந்து அது ஜிஸ்ம் செய்யப்படும். லா தஹுன் சாஹிபல் பைத்தி, வீட்டுக்காரனுக்கு நீ மோசடி செய்யாதே. லா தக்சிரி ஜுஜாஜ, கண்ணாடியை உடைக்காதே. லா துஹ்மிலில் மன்சில, வீட்டை கவனிக்காமல் விடாதே. லா தஅபஸ் பி மக்தபத்தில் மன்சிலி, வீட்டு நூலகத்தை கொண்டு விளையாடாதே, அதாவது அந்த அலட்சிய போக்கில் அந்த நூலகத்தில் இருக்காதே என்ற அர்த்தம். அடுத்ததாக லா தத்ருக்கில் பாப மஃப்தூஹன், கதவை திறக்கப்பட்டதாக விடாதே என்பதாகும். அடுத்தது இந்த கடைசி பயிற்சியிலே தம்ரீனுன் ஃபில் அராபி ரகம் 7, 7வது இலக்கத்தை உடைய அராப் சம்பந்தமான பயிற்சி. அராப் என்று சொன்னால் ஃபியல்களிலே ரஃபு நஸ்பு ஜஸ்ம் போன்றவைகள் வரும். ரஃபு நஸ்பு ஜஸ்ம் போன்றவைகளுக்கு சொல்வது உயிர்மை குறியீடுகள் என்று சொல்வார்கள். அந்த சொற்களை விளங்குவதற்காக அந்த குறியீடுகளை பாவிக்கலாம். இஸ்மிலே பெயர் சொல்லில் ரஃபு நஸ்பு ஜஸ்ம் வராது. ரஃபு நஸ்பு ஜர் ஆகிய உயிர்மை குறியீடுகள் வரும். அந்த யாராப் என்று சொல்வது அந்த உயிர்மை குறியீடுகள் மாறி மாறி வினை சொற்கள் பெயர் சொற்களுடைய இறுதியில் வருவதைத்தான் குறிக்கும். இங்கு தம்ரீனுன் ஃபில் யாராப் என்று கடைசி பயிற்சி வந்திருக்கிறது. லம் யுசாஃபிர் ஃபரீதுன், ஃபரீத் பயணம் செய்யவில்லை. அதை நாங்கள் மாதிரி தரப்பட்டது முந்தைய பாடத்தில் கூட சொன்னோம். அதை நீங்கள் புத்தகத்தில் பார்த்து கொள்ளலாம். இயஸ்ரா அலியுன் யஹ்சுத் என்ற உதாரணத்திலும் அந்த மாதிரி யாராப் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்ல வேண்டிய பாதி என்னவென்றால், ஆரிபில் ஜுமலல் ஆத்தியத்தை, வரக்கூடிய வாக்கியங்களுக்கு யாராப் சொல்லும் 3 வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளன. லம் யுபுசிர் ஹசனுன் ஃபீலன், ஹசன் யானையை பார்க்கவில்லை. லம் ஹர்ஃபு நஃபீன் வ ஜஸ்மின். யுபுசிர் ஃபியாலுன் முலாரியுன் மஜுசூமுன். ஹசனுன் ஃபாயிலுன் மர்ஃபூன். ஃபீலன் மஃபூலும் பிஹி மன்சூப். அடுத்ததாக லா தம்ஸஹ் லா ஹர்ஃபு நஹீன் வ ஜஸ்மின். தம்ஸஹ் ஃபியாலுன் முலாரியுன் மஜுசூமுன். அடுத்ததாக இன், அந்த அடுத்த உதாரணம் இயத்ரிபி சாய்குல் ஹிசான யதஅல்லம். அதில் இன் ஹர்ஃபு ஷர்த்தின் எஜ்ஸிமு ஃபியாலைனி. 2 ஃபியால்களுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய ஹர்ஃப் ஷர்த்தாகும். அடுத்ததாக யத்ரிப் ஃபியாலுன் முலாரியுன் மஜ்ஸூமுன். அஸ்ஸாயிகு ஃபாயிலுன் மர்ஃபூன். அல் ஹிசான மஃபூலும் பிஹி மன்சூப். அடுத்ததாக யஅஸம் அல்ல யதஅல்லம், அது ஃபியாலுன் முலாரியுன் மஜ்ஸூமுன் என்று அதனுடைய யாராப் காட்டப்பட்டுள்ளது. யாராப் நாங்கள் வேறொரு சொல்வதற்கான பயிற்சியையும் செய்து பார்க்கலாம். நான் அதை மாதிரிக்கு சொல்கிறேன், நீங்கள் அதையும் பயிற்சி எடுத்து பார்க்க முடியும். உதாரணமாக லம் யுபுசிர் ஹசனுன் ஃபீலனுக்கு யாராப் சொல்லக்கூடிய விதம், லம் ஹர்ஃபு நஃபீன் வ ஜஸ்மின். யுபுசிர் ஃபியாலுன் முலாரியுன் மஜ்ஸூமுன் பிலம்.
وحسن فاعله والجملة من الفعل والفاعل جملة فعلية خبرية وفعلا مفعول به. லா தம்ஸஹ் என்பதை எடுத்தால் லா ஹர்ஃபு நஹியின் வ ஜஸ்மின், லா ஹர்ஃபு நஹியின் வ ஜஸ்மின். தம்ஸஹ் ஃபிஅல் முதாரி மஜ்ஸூமுன் பி லன் நாஹியா ضمير فاعله والجملة من الفعل والفاعل جملة فعلية إنشائية. நஹியாக இருப்பதால் இன்ஷாயா என்று சொல்வார்கள். அடுத்ததாக இயத்ரிபு சாயிக்கு அல் ஹிசானை தஅல்லம் என்பது மிக கவனமாக ஏராப் சொல்ல வேண்டும். இன் ஹர்ஃபு ஷர்த்தின் வ ஜஸ்மின் அல்லது இன் ஹர்ஃபு ஷர்த்தின் எஜ்ஸிமு ஃபிஅலைனி முதாரிஐனி. யத்ரிப் ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன் பி இன் வஸ்ஸாயிக்கு ஃபாயிலுஹு والجملة من الفعل والفاعل جملة فعلية إنشائية شرطية والحسان مفعول به يتعلم فعل مضارع مجزوم في جواب إن ضمير فاعله الجملة من الفعل والفاعل جملة فعلية خبرية وهي جواب الشرطي. இது கொஞ்சம் விரிவான யாராப், தேவையானவர்கள் அதை சொல்லிக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் இங்கு சொல்லப்பட்ட முறையையும் நீங்கள் பேணிக்கொள்ளலாம். இந்த பாடம் இத்துடன் முடிவடைகிறது. எமது பாடங்களை நீங்கள் தொடருங்கள், எமக்காக பிரார்த்தியுங்கள். இந்த பாடங்களை நடாத்துவதற்கு செலவுகள் இருக்கிறது. விரும்பியவர்கள் எம்முடன் உதவி செய்து இணைந்து கொள்ளலாம். இந்த நற்செயலிலே உங்களுக்கும் அதில் நன்மை கிடைக்கும். இன்னும் பல பாடங்கள், இது ஒரு நீண்ட பயணம், அதிகமான பாடங்கள் நடாத்த வேண்டியிருக்கிறது. இது பயிற்சியுடன் நடாத்தப்படக்கூடிய பாடம் என்ற வகையிலே பாடங்களுடைய தொகை அதிகமாக இருக்கும். ஏனென்றால் எமது யூடியூப் சேனலிலே அந்நஹுல் வாதிஹுடைய 6 பாகங்களுக்கான 227 வீடியோ கிளிப் இருக்கிறது. அது நான் முன்பு சொன்னதை போன்று தலைப்பு, அடுத்ததாக உதாரணங்கள், அடுத்ததாக அல் கவாயித் விதிகள் மாத்திரம். இந்த பாடங்கள் அப்படி அல்ல. தலைப்பு, உதாரணங்கள், அத்துடன் அல் பஹ்ஸ் என்ற விளக்கம், அதைத் தொடர்ந்து அல் கவாயித் விதிகள், அடுத்ததாக அனைத்து பயிற்சிகள், ஒரு பயிற்சிகளும் விடுபடாத விதத்தில் ஒவ்வொரு பாடத்திலும் தொடரப்படுகிறது. யாராவது சொல்லக்கூடிய முறை, சொல் விளக்கம், அதாவது சொற்களை உறுதிப்படுத்திக் கொள்வது. ஒரு முஃப்ரத் வந்தால் அதனுடைய பன்மை வந்தால் ஒருமை, ஒரு வினை சொல்லை சொன்னால் ஒத்தகரத்துள்ள சொல், அது லாசிமா முத்தஅத்தியா என்ற பல விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த பயணத்தில் எம்முடன் தொடருங்கள். இந்த கிளிப்புகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் முழு உலகத்திலிருந்தும் படிப்பார்கள். அந்த படிக்கக்கூடியவர்களுடைய அந்த முயற்சிகளுடைய நன்மையும் ஷேர் பண்ணியவர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதுவரை அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.